நடைபெற்ற கேலோ இந்திய போட்டிகளின் தொடக்க விழாவில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்று மேற்கத்திய பாணியில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடியுள்ள காணொலி தற்போது அதிகளவு பகிரப்பட்டு வருகிறது. தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை 52 வினாடியில் பாடி முடிக்க வேண்டும் என்ற விதியை மீறி பிரதமர் நரேந்திர மோடிக்காக மேற்கத்திய பாணியில் திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 1½ நிமிடம் வரை பாடியுள்ளனர். திமுகவானது பாஜகவினர் எதிர்க்கவில்லை என்பதை இச்சம்பவத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம் என இணையவாசிகள் இக்காணொலியை பகிர்ந்து தங்களது கருத்தினை பதிவிட்டு வருகின்றனர். சமீபத்திலும் அரசியல் விமர்சகரும் மூத்த பத்திரிகையாளருமான சவுக்கு சங்கர் திமுக பாஜகவினை பி டீமாக செயல்படுவதை ஆதாரத்தோடு தோலுரித்து காட்டியிருந்தார். பொதுவாகவே நாம் தமிழர் கட்சியினரே பாஜகவினரின் பி டீமாக திமுகவினர் கூறி வரும் நிலையில் மு.க.ஸ்டாலின் தான் பாஜகவுடன் கூட்டணி கட்சியினை போல் செயல்படுவதாகவும் மு.க.ஸ்டாலின் மேடையில் உரையாற்றும் போதே மோடி மோடி என்று கூட்டத்தினர் கத்தும்போது அமைதியாகத்தான் தமிழக அரசு வேடிக்கை பார்த்தது எனவும் பாஜகவை எதிர்ப்பது போல் மேடைகளில் பேசிவிட்டு கள்ளக்கூட்டணி வைத்துள்ளதாகவும் சாடியிருந்தார். மேலும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் பல நேரங்களில் மேடைகளில் இதனை அறிவுறுத்தியுள்ளார். பாஜகவை எதிர்ப்பது போல் காட்டிவிட்டு தமிழகத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளுக்கும் மோடியினை சிறப்பு விருந்தினராக அழைத்து திமுக அரசு மோடிக்கு மரியாதை செலுத்தி வருவதாகவும் நாம் தமிழருக்கு வாக்களித்தால் பாஜக உள்ளே வந்துவிடும் பொய்யான பிரச்சாரங்களையும் செய்து மக்களை ஏமாற்றி திமுகவிற்கு வாக்களிக்க செய்து ஆட்சி கட்டிலில் அமைந்த பின்னரும் தற்போதும் திமுகவே பாஜகவின் பி டீம் போன்று செயல்பட்டு சிறுபான்மை மக்களை ஏமாற்றி உள்ளதாக எதிர்த்தரப்பினர் பலரும் கருத்து பதிவிட்டு வருகின்றனர்.